பாதையில போற குதிரை, அதுக்கு ஒரு கேடு வர மாட்டுக்கு. இப்படி போட்டு என்னைய பாடா படுத்துதா அவளை, நான் என்ன செய்வேன்? வலி தாங்க முடியல, சரியான உள்காயம். ஏன்டி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கு? கடவுள் நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான். ஆமா, ஆனா அது நல்லவங்களுக்கு தானே. உங்களுக்கு ஏன் ஆண்டி இப்படி நடக்கு? கேட்டி சோழிய பார்த்துட்டு போ. நான் கெட்டவன் சொல்லுதியோட்டி, குரங்கு மூஞ்சி. ஆண்டி உங்களை பார்க்க வயசான குரங்கு மாதிரி இருக்கு. நீங்க தான் ரொம்ப கன்றாவியா கேவலமா பிச்சைக்காரி மாதிரி இருக்கீங்க. சி, இந்த கிறுக்கி கிட்ட ஏதாவது சொன்னா நம்மள 10 மடங்கு ஏசுதாப்பா. இவகிட்ட ரொம்ப வச்சுக்கவே கூடாது. ஏம்மா என் பின் பக்கம். சி, உங்களை பார்த்துட்டே இருக்க ரொம்ப எரிச்சலா இருக்கு, போர் அடிக்கி. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். இந்த சனியனை நம்ம எதுக்கு கூட்டிட்டு வந்தோம்? இது என்ன வேலைய பார்த்துட்டு இருக்கு? கடவுளே, எனக்கு முடியல. ஏட்டி என்ன உன் மாமியாருக்கு திருப்பியும் ஏதோ முட்டி தூக்கிட்டாமே? திருப்பி அதே இடத்துலயா? பட்டக்காலே படும் கெட்ட குடியே கெடும்பாங்க. உன் மாமியாருக்கு பின்பக்கத்துல என்ன யாரு என்னத்தை பண்ணி வச்சாவளோ தெரியல, ஒரே அடிப்படுது. அதுக்கு நல்ல புத்தியே கிடையாது. குதிரை கிட்ட போய் என்ன சேட்டையை பண்ணிச்சோ, குதிரை அடிச்சு தூக்கி வீசிட்டு. ஆனாலும் அந்த பொம்பளை கொஞ்சம் பாவம் தாம்மா. எந்த நேரமும் உட்காரத இடத்துலயே அடிபட்டா ஒரு மனசு எப்படித்தான் வாழ முடியும்? ஆமா, எண்ணெயை ஊற்றி வலிக்கு விழ பார்த்தது. அப்புறம் மாடு ஏற்பாடு பண்ணி முட்டை வைக்க பார்த்தது. ரெண்டுமே அதுக்கு தான் நடந்தது. குதிரையை கூட ஒருவேளை என் மேல முட்டை வைக்க எதுவும் பண்ணியிருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. சரி, ஒரேடியா சந்தேகப்படாத. ஏதோ 2 வாட்டி தப்பு பண்ணிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியும்? அது மூஞ்ச பார்த்தாலே ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குக்கா. ஒரு மாரி மீன் வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய? உன் மூஞ்ச பார்த்தாலும் தான் எங்களுக்கு அப்படி இருக்கு. என்ன செய்ய முடியும்? நாங்க பேசலையாமா? இழிச்சக்கா, என்ன அடி வேணுமா? கால் இருக்கு பத்தியில, என் காலு அங்க வரைக்கும் நீளமா வரும். ஒரே மிதி விட்டுறவா? ஏட்டி நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்படி எல்லாம் பேசுவோம். டோன்ட் வரி, ஐ கேட் யூ. உமா, இதை ஒன்றை படிச்சு வச்சுக்கிடுவா. ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை வச்சுக்கிட்டு ஊரே ஏமாத்திட்டு தெரியவா. உனக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியுமோ? நான் தெரியும் சொல்லவே இல்லை, பந்த காட்ட உள்ளையே. என்னவோமா, உங்க பிரச்சனையில என்ன இழுக்காதியோ? வெறும் பயந்தாங்கொழி சப்ப பொம்பளை. இங்கதான் இருப்பீங்கன்னு தெரியும், அதான் நான் வந்தேன். ஏம்மா நம்ம கோவா கிறுக்கி வாமா. கிறுக்கின்லாம் கூப்பிடாதீங்க, உங்க பல்லாவளத்தையும் புடுங்கி தின்னுருவேன். யாத்தாடி நீ செஞ்சாலும் செய்வம்மா. தப்புமா தப்பு, மன்னிச்சிர தாயி. எப்பல ஆள் இருக்கலாம்ல, இடிச்சுக்கிட்டு வந்து உட்காத. தள்ளி இருங்க கீதா ஆண்டி. எப்பல எத்தனை முறை சொல்றது ஆண்டின்னு கூப்பிடாத. ஏம்மா ஆண்டின்னு கூப்பிடாதம்மா, அவளுக்கு கோவமா வருதலா. பாட்டின்னு கூப்பிட்டா உனக்கு என்ன? சரோஜா வாயை மூடிட்டு போயிரு. அவுக்கு அவுக்கா அவுக்கு அவுக்கு அவுக்கா அவுக்கு. ஏட்டி எனக்கு 2 தாய ஒத்தையில திங்க பகுத்த வலிக்க முட்டி. நாங்க எத்தனை பேர் இருக்கோம்? 5 பேர் இருக்கோம்லட்டி. ஆளுக்கு ஒரு உருண்டையை கொண்டா. கேட்டி எனக்கு ஒன்று தாட்டி கொலக்கட்டை காலையிலே திங்கால. ஆஹா, கண்டிப்பா நான் தரவே மாட்டேன். இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏட்டி உன் மாமியார் வந்து பின்னாடி பேக்கு கிழிஞ்சுதானட்டி கணக்கு. எப்படி காலையில கொலக்கட்டை பண்ணிருக்கு இவளுக்கு மட்டும்? அதான் எனக்கும் தெரில, அவளுக்கு மட்டும் ஒன்றா செஞ்சு கொடுக்க போல கிளவி. ஆண்டி குடுக்கல. பிள்ளையார் கோயில காக்காக்கு வச்சிருந்தாங்க, காக்கா கிட்ட சண்டைய போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சி, நீலா பிள்ளையாட்டி பிசாசிட்டி இட்டி பாவட்டி அந்த காக்காய்க்கு வச்சதை புடுங்கிட்டு வந்திருக்கிய. எனக்கு அது ரோட்ல போடின்னு வச்சுக்கைய, உன்னைய வந்து நல்லா மண்டையில கொத்தி விடும். அந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா நான் காக்கா பிரியாணி போட்டு தின்றுவேன். சி, இவட்ட பேச முடியாதுமா, எம்மா நெஞ்சு வலி வந்துடும். ஏட்டி காக்காட்ட சண்டை போட்டு வாங்கியிருக்கா. எல்லா காக்காவும் வாயெல்லாம் வச்சிருக்கோம். வேணும்னா ஒரு உருண்டையை வாங்கி வாயில போட்டுட்டு கா கான ஆள. சை, எனக்கு வேண்டாப்பா. ஆஹா, நான் தரவே மாட்டேன். வேண்டாம் வாக்குங்க. அவ தந்தாதானே டீ, அவ தரமாட்டா. அவ எப்படி தருவா? காக்கா கிட்ட சண்டை போட்டு காக்கா நக்குனது துப்புனதெல்லாம் தீட்டு வந்து திங்காலவ எப்பேற்பட்ட ஆளு. ஏப்ல ஏஞ்சலு, இதை மேல திங்க கூடாதுல, நோய் வரும். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏஞ்சலு, காக்காட்டெல்லாம் இருந்து பிடிங்கி திங்காதம்மா. காக்காட்ட நம்மள மாதிரி பல்லா தேய்க்குது. எங்கெல்லாமோ அலைஞ்சு என்னத்தலாமோ திட்டிருக்கும். திடீர்னு நோய்கி வந்துட்டுனா என்ன செய்வேன்? நல்ல வாலியுப்புல அழகா இருக்க. மூஞ்சில கிஞ்சில சொரிகிரி வந்துட்டுனா என்ன செய்வேன்? சொறி வந்தாலும் திங்கிறத விட மாட்டா. நட்டி அதான் நட்டி உன் வேலை. சீக்கிரமா தின்னு முடிக்கிற, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவுக்கு 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 அவுக்கு. ஒரு வழியை தின்னு முடிச்சாச்சு, சந்தோஷம். சரி சரி, நேராயிட்டு கிளம்புவோம். போய் வேலையை பார்ப்போம். முத்தத்தெல்லாம் தொளிச்சு தூத்து வேலை கிடக்கு. சரி போவோம். போய் பழக்கடையில போய் வாசலை பெருக்கி போட்டு ஒரு 4 பழத்தையாவது வைப்போம். எல்லாருமே போயிட்டாங்க, ரொம்ப போர் அடிக்கி. நம்மளும் போவோமா இல்ல மரத்துக்கடையிலே உட்காருவோமா? காக்கா ஏதாவது கொண்டு வந்தா திங்கலாம். அடி யாரது அங்கே? என் காதல் தேவதையா?
ஏஞ்சல் மேடம் என்ன இங்க உட்கார்ந்துருக்கியோ? ஐ ஆரஞ்சு மண்டையா, இவன் கூட கடைக்கு கூட்டி போய் ஏதாவது வாங்கி கேட்போம். ஹலோ ஆரஞ்சு மண்டையா, நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ். சேக்கன் கூட சேக்கன் கூட. நாய்கிட்ட கேட்குற மாதிரி கேட்கா, நாய்க்கு தானே சிக்கன் கொடுப்பாங்கோ. ஆ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்டுக்கு கடைக்கு கூட்டி போய் ஏதாவது வாங்கி கொடு. வா 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 வா, முக்குக்கு இருக்கிற பெட்டி கடைக்கு போலாம். ஐயையோ விடுங்க. ஆஹா நோ நோ, எங்க ஊர்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன உடனே கடைக்கு கூட்டி போய் ட்ரீட் கொடுப்பாங்க. வா போலாம். ஐயையோ இருந்த பேக்கெட்ல இருக்கிற 200 ரூபாயும் பேரும் போல தெரியுதே.